வணக்கம். நான் சுஜித்ரா சவுண்ட்ஸ் குட் சுஜிஸ் சேனலில் இருந்து. நெறைய பேர் அவங்க குடும்பத்த விட்டு துறவறம் போறாங்க இல்லையா? ஐ மீன் சந்நியாசம் போறாங்க இல்லையா? அவங்களோட ஜாதக கட்டமைப்பு அது மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஜாதகம் எப்படி அவங்களோட ஜாதக கட்டமைப்பு இருக்குன்றத நம்ம இப்ப பார்ப்போம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி 5, 7, 9, 10 12ஆம் அதிபதி அவங்களோட பாபர்களான சனி, கேது இவங்க தொடர்பு வந்திருந்தால், அவங்க ஜாதகர் ரொம்ப தனிமை விரும்பி, அவங்க தனியா தான் ஐசோலேட்டடா எங்கேயாவது தான் இருப்பாங்க. தனியா இருப்பாங்க குடும்பத்த விட்டு. கடைசி காலத்துல அவங்க அப்படி தனியா இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை அமையும். ஸோ அந்த ஜாதகர் அந்த 12ஆம் வீட்டில் மேலும் அதுல ராகுவோ, கேதுவோ தொடர்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5, 7, 9, 10 தொடர்பு ராகு, கேதுவோ தொடர்பு வந்ததுன்னா, ராகோ, கேதோ 2த்துல ஏதாவது ஒண்ணு அது அதுல பிளேஸ்மெண்ட் ஆயிருந்ததுன்னா, அந்த ஜாதகர் கண்டிப்பாக தன் குடும்பத்தை விட்டு துறவறம் போவார். துறவறம் போவார்ன்னா, குடும்பத்தை விட்டு சந்நியாசம் போவாங்க இல்லையா? அதுதான் துறவறம் போகுதல் என்பது அர்த்தம். ஸோ இது மாதிரி அவங்க குடும்பத்த விட்டு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் இருந்தா, ஜாதகர் சந்நியாசம் போவார் என்று சொல்லலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.